அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து. பாருங்க, நம்ம ஒவ்வொரு முறையும் ஆசைப்படும் பொழுதெல்லாம் நம்ம பிறக்கின்றோம். அதனால தான் நமக்கு குருமார்கள் என்ன சொல்லியிருக்க, நம்ம அந்த கடல் மண்ணை கூட எண்ணிட முடியுமா? நாம் ஆசைப்பட்டு மறுபிறவி எடுக்கிறோமே, அந்த பிறவியை எண்ணவே முடியாதான். அப்போது நம்முடைய நோக்கம் என்னமாக இருக்க வேண்டும்? பிறவாத வரம் வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் திருவள்ளுவர் ஒரு அழகான சூட்சமம் சொல்கிறார். அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து. அவானா என்ன? நமக்கு என்ன தெரியும்? ஆசை என்று பொருள். இதை நம்ம பிரட்டி படிக்கணும். எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து அப்படின்னு நம்ம பிரட்டி படிக்கணும். என்னவா? இந்த எல்லா உயிருக்கும் பாருங்க, மனுஷான்னு சொல்லலை, மனிதர்கள்னு சொல்லலை, எல்லா உயிருக்கும்னு சொல்றார் திருவள்ளுவர். அப்புறம் என்ன அர்த்தம் அந்த இடத்துல? ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், யாராக இருந்தால் என்ன பண்ணுவோமா? கட்டாயமா ஆசைப்பட்டு கொண்டே இருப்போம். இந்த ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் என்னவா? எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும், எப்பொழுதும் எந்த தருணத்திலும் தவறாமல் அப்பிறப்பினும் வித்து. ஒவ்வொரு ஆசைக்கும் நமக்கு என்ன உண்டாம்? ஒவ்வொரு பிறவி உண்டு. அப்போ நம்ம ஆசை பட 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 நாம் பிறந்து பிறந்து இந்த சம்சார கடல்ல மாட்டிண்டு திருப்பி குழந்தை பெற்று அந்த குழந்தையை படிக்க வச்சு திருப்பி அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வேலை வாங்கி கொடுத்து திருப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சக்கரத்தில் மாட்டிண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அறியாமலேயே சுத்தி கொண்டே இருக்கின்றோம். இதிலிருந்து எல்லாம் மாட்டிக்கிறோம்னா அது காரணம் என்ன? அவா என்ப அப்படின்னு திருவள்ளுவர் முடிக்கின்றார். என்னவா? இப்படி பல பிறப்புகளுக்கு வித்தாக இருப்பது சான்றோர் சொல்லும் அவா என்ப. திருவள்ளுவர் மட்டும் சொல்லல. அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாலாம்? சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அறம் நூலோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்னவா? ஆசை மட்டும்தான் பல உயிர்கள் நாம் திரும்ப திரும்ப பிறப்பதற்கு வித்தாக இருக்கிறது. அப்போ இந்த நாயன்மார் ஆசையே இல்லாமல் ஒரு நிலையான மனதோடு பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்ன காரணத்தினாலே இறைவனுடைய திருவடி கிடைத்தது. அதுபோலவே திருவள்ளுவர் சொல்லுவது என்னது? ஆசை இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் பிறக்காமல் என்ன பண்ணுவோமா? இறைவனின் திருவடியை சேருவோம் என்று திருவள்ளுவர் நமக்கு இங்கே எடுத்துரைக்கின்றார். அப்படி நாமும் நடப்பதற்கு படிப்படியாக இன்னைக்கு 10 ஆசைப்படுறோமா, நாளைக்கே உடனே ஆசையை விட சொல்லலை. கிரகஸ்த வாழ்வில் இருக்கும் ஆசை நம்மளால் இல்லாமல் இருக்க முடியாது. தர்மமாக நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு சமூகத்துக்கு புறம் இல்லாமல் அளவோடு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆசையை படிப்படியாக நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து எப்பொழுது ஆசையை படிப்படியாக குறைக்கின்றோமோ அப்பொழுது இங்கே நமக்கு துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்னும் ஒரு 100-150 பிறவியில் என்ன பண்ணிடுவோம்? இறைவனின் திருவடியை சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு.